தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐசிசி உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி தனது முதல் டெஸ்ட் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று வரலாறு படைத்திருந்தது. 1998ஆம் ஆண்டு ஐசிசி நாக் அவுட் டிராபி வென்ற பிறகு 27 ஆண்டுகளாக சவுத் ஆப்பிரிக்க அணி எந்த ஒரு ஐசிசி கோப்பையையும் அதற்கு பிறகு கைப்பற்றவில்லை. எனவே ஒரு முறையாவது ஐசிசி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது சவுத் ஆப்பிரிக்க அணியின் கனவாக வெகு நாட்களாக இருந்து வந்தது. அந்த கனவை தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் பவுமா வந்துட்டு ஐசிசி உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்து அதை நினைவாக்கியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த காலத்தில் இவர்கள் எதிர்கொண்ட விமர்சனங்களுக்கு இது ஒரு பதிலடியாகவும் அமைந்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமா இந்த வெற்றியை உணர்ச்சிமிக்க வார்த்தைகளால் சமீபத்தில் கொண்டாடியிருந்தார். போட்டியின் இறுதி நாளில் ஆஸ்திரேலியா வீரர்கள் சிலர் தென்னாப்பிரிக்க அணியை ஜோக்கர்ஸ் என்று குறிப்பிட்டு சண்டையை தூண்டும் வகையில் சீண்டலில் ஈடுபட்டனர். இந்த பேச்சு தென்னாப்பிரிக்க அணியின் வீரர்களுக்கு கூடுதல் உத்வேகத்தை அளித்தது. இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தென்னாப்பிரிக்கா கேப்டன் பவுமா பேசும்போது, ஆஸ்திரேலியா வீரர்கள் சிலர் எங்களை சீண்டினார்கள், சண்டையை தூண்டினார்கள். ஆனால் இந்த இறுதி யுத்தத்தில் நாங்கள் அவர்களுக்கு மறக்க முடியாத பதிலடி கொடுத்துள்ளோம். ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கத்தை உடைத்து தென்னாப்பிரிக்காவின் மன வலிமையை உலகிற்கு காட்டினோம். இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை பலரும் நம்பினார்கள். அதே நேரத்தில் பலரும் சவுத் ஆப்பிரிக்கா அணி மீது சந்தேகமும் கொண்டனர். கடந்த காலங்களில் முக்கியமான போட்டிகளில் நாங்கள் தோல்வியை சந்தித்த காரணத்தால் எங்கள் மீது ஜோக்கர்ஸ் என்ற பட்டம் சூட்டப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அனைத்து சந்தேகங்களையும் தவிடுபொடியாக்கியது. எங்களை நம்பியவர்களுக்கு நன்றி, சந்தேகப்பட்டவர்களுக்கு இந்த வெற்றி ஒரு பதிலாக அமையும் என்று பவுமா அதிரடியாக பேசியிருந்தார். ஆகவே இப்படியாக தென்னாப்பிரிக்க அணிக்கு அனைத்தும் நன்றாக போய்க் கொண்டிருந்த நேரத்தில் தற்போது வெளியாகியிருக்கும் ஒரு செய்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதாவது வெற்றி கோப்பையை கையில் ஏந்தி இன்னும் முழுமையாக அதை அனுபவிக்க முடியாத பட்சத்தில் தற்போது திடீரென கார் விபத்தில் சிக்கி தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஒரு சில தகவல்கள் இவர் மரணமடைந்து விட்டதாகவும் கூட வெளியாகியிருக்கிறது. ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. ஆனாலும் இவர் கார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்ததாக முக்கியமான செய்திகள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆக இந்த ஒரு சம்பவம்தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகமுமே அதிர்ச்சியடையும் அளவுக்கு மாறியிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.